இந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? ஏம்மா நீ யாரு? என் பேர் லட்சுமி, அம்மா பேர் கல்யாணி. லாட்டரியில 1,00,000 ரூபாய் வந்திருக்கு. எல்லாரும் படிக்க வராங்க. அப்படியா? யாருமா அவங்க? என்கிட்ட சொல்லு, நான் கூட ஒரு போலீஸ்காரன் தான். ஏம்மா அந்த சீட்டை எங்கம்மா வச்சிருக்கிற? வேண்டாம் வேண்டாம், நீயே வச்சுக்க. மாமா மாமா, இந்த ஆட்கா சீட்டு படிக்க வராரு. ஓ, இன்ஸ்பெக்டர் ஜேம்ஸ். என்ன சொல்றாளே? ஆமா சார், மவுண்ட் ரோடு வழியா வந்துட்டு இருந்தேன். அப்ப இந்த குழந்தையை சந்திச்சேன். இவகிட்ட இருக்க சீட்டை பறிக்கிறதுக்கு பலவே முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து இவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவங்க ஏமாத்திட்டு எனக்கு டெலிக்கு கொடுத்துட்டு இங்க ஓடி வந்துட்டேன். ஏம்மா அப்படியா? ஆமா, அந்த சீட்டு காட்டி தானே அப்பா அம்மா வாங்கணும். அப்பா அம்மா வாங்குறதா? ஆமா, கண்ணியமாவும் சொன்னாரு. கெட்டிக்கார பொண்ணு. ஆமா, உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? மദ്രാஸ் தான் இருக்காங்க. அது சரிம்மா, உங்க அம்மா அப்பா யாரும் நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்ஸ்பெக்டர், குழந்தை நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப சிரமத்தை வைக்காம எல்லா ஆதாரத்தோடு தான் வந்திருக்காங்க. இந்த போட்டோ இதை வச்சுட்டு இந்த குழந்தையினுடைய தாய் தகப்பனாரை கண்டுபிடிச்சு லாட்டரியில் விழுந்த பணத்தை குழந்தையை அவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டியது நம்ம டிபார்ட்மெண்ட் பொறுப்பு. அதுவரை குழந்தை உங்க பொறுப்புலயே இருக்கட்டும். எஸ் பாப்பா, அந்த மாமா கூட போகுமா? மாட்டேன். ஏம்மா? இன்ஸ்பெக்டர், அதெல்லாம் ஒண்ணுமில்லை சார். இன்னும் அந்த பழக்கம் உங்களை விட்டு போகலையா? முதல்ல தூக்கி எறிங்க. வெரி குட் வெரி குட். மார்கரெட், நீ தினமும் கர்த்தர்கிட்ட குழந்தை இல்லைங்கிற உன் குறைய சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ படுற வேதனை தாங்க முடியாம தற்காலிகமா அவன் கண்ணீரை துடைக்க நான் ஒரு தெய்வத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இதோ பாத்தியா? இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கா. யாருங்க இது? பாப்பா, நீ யாருமா? என் பேரு லட்சுமி, அம்மா பேரு கல்யாணி. உங்க அப்பா அம்மாவை தேடி வந்தேன். ஓ, என்னங்க இந்த சின்ன வயசுல இந்த குழந்தை எவ்வளவு அழகா பேசுறா. இவங்க அப்பா அம்மா ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க. அதுதான் இல்லை, வெள்ளை இல்லாத உனக்கு இருக்கிற பாசம் இத பெத்தவங்களுக்கு இருந்திருந்தா இந்த பிஞ்சு மனம் தாய் தகப்பனை தேடி இப்படி அடைஞ்சிருக்குமா? ஆண்டவனே, இந்த சின்ன குழந்தைக்கு இவ்வளவு பெரிய சோதனை வரலாமா? இவளை பெத்தவங்களை கண்டுபிடிச்சு உடனே ஒப்படைக்கும்படியா டிபார்ட்மெண்ட்ல எனக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அது வரைக்கும் இவளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், ஜாக்கிரதையா பாத்துக்கோ. ஆண்டவரே, என்ன குழந்தையினுடைய தாய் தகப்பம் கிடைக்க கூடாதுன்னு கர்த்தரை வேண்டிக்கிறியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பாப்பா, உனக்கு என்னமா வேணும்? நீ என்ன சாப்பிடுற? என்னங்க, கடைக்கு போய் குழந்தைக்கு ஒரு ஃப்ராக் வாங்கிட்டு வந்துருங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஜோசப், அம்மா, சலூனுக்கு போய் கையோட ஆளை கூட்டிட்டு வந்துரு. என்ன குழந்தைக்கு கிராஃப் வெட்டணும். ஐயோ, இந்த பாரு, அவங்க அப்பா அம்மா வந்து சண்டை போட போறாங்க. ஒண்ணும் சண்டை போட மாட்டாங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த குழந்தை அனாதரவா வந்த நேரத்துல அதுக்கு இருக்க இடம் இல்லாம விரட்டி அடிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு அத்தை முறை கொண்டாடுறாங்க. அத்தை முறை வெக்கம் இல்ல? இந்த என் பேச்சு எடுத்த மானம் கெட்டு போகும். அந்த குழந்தை உன் வீடு தேடி வந்த நேரத்துல வச்சு காப்பாத்துனியா? எங்க வீட்டுக்கு தானே விரட்டி விட்ட? பாத்தியா அந்த வாயாடி பேசுறத? கேட்டுக்கிட்டு நிக்கிறே நீ ஒரு ஆம்பளையோ? குழந்தைக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, ஐயாவை பார்க்கணும். சரி சரி, நீ போ, நான் வந்துட்டேன். என்னங்க என்னங்க கேட்டீங்களா விஷயத்த? குழந்தைய தேடி அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்களா? அப்படியா? இதுல என்ன உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம்? இதுலயும் உனக்கு இவ்வளவு வருத்தம்?
நாங்க போடாத பத்திரிகை இல்ல, எங்க டிபார்ட்மெண்ட்ல தேடாத இடம் இல்ல. இப்ப அவங்களே வீடு தேடி வந்திருக்காங்கன்னா இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? என்ன வீடா குஸ்தி பள்ளிக்கூடமா? ஏன் இங்க வந்து சண்டை போடுறீங்க? நீங்களா யாரு? சொல்றதுல இருக்கிற ஒத்துமை உங்க நடத்தையில காணோமே. ஆமா, எங்க இப்படி எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க? என்ன இப்படி கேக்குறீங்க? பேப்பர்ல பார்த்தோம், புறப்பட்டு வந்துட்டோம். நாங்க எல்லாரும் ஏதாவது நல்லது கெட்டது நடந்தா தான் ஒண்ணு சேருவோம். நீங்க யாரம்மா? என் பேரு ஆண்டாளம்மா. குழந்தைக்கு இருக்கிற ஒரே ஒரு பாட்டி. நான் தான் இவர் பொண்டாட்டி. குழந்தைக்கு தாத்தா. நான் தான் இந்த குழந்தையோட மாமி. இவ என் பொண்டாட்டி. நான் ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியர். 11 குழந்தைக்கு தகப்பேன். பேரு தர்மர். ரொம்ப வறட்சி. இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். நான் தான் வட்டிக்கடை வடிவேலு. அந்த குழந்தைக்கு சின்ன மாமன். பணத்தோட அருமை தெரிஞ்சவன். இப்ப தெரிஞ்சிருப்பீங்க அந்த குழந்தை எங்க இருந்தா நல்லதுன்னு. குழந்தைய உரியவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டியதான் என்னுடைய கடமை. லட்சுமி யார்கிட்ட இருக்குன்னு சொல்லுதோ அவங்க கிட்ட தாராளமா இருக்கலாம். உன்னை நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேனே. பின்னாடி போங்க. லட்சுமி, இவங்களை எல்லாம் யாருன்னு தெரியுதாமா? ஓ, தெரியுமாமா? என் கண்ணு ராஜாத்தி. அன்னைக்கு நீ தானே அடிச்ச. லட்சுமி, அன்னைக்கு நீ தானே போடு சொன்ன. பாப்பா, நீ தானே பேய், நான் என் திட்டுனேன். குழந்தை சொல்றத நம்பாதீங்க. அதுக்கு என்னங்க தெரியும்? ஏதோ இத்தனை நாளா குழந்தைய ஆதரிச்சு வச்சிருந்தீங்க, அதுக்கு ஒரு 5-10 எடுத்துங்க. மிச்சத்தை எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஆளுக்கு கொஞ்சமா பிரிச்சு எடுத்துக்கிட்டு ஊர் பக்கம் போய் சேர்ந்துருவோம். என்னடா? ஆமண்ண. அனாதையா இந்த குழந்தை வந்தப்போ அடிச்சு விரட்டுன நீங்க இப்ப பணம் வந்திருக்கு தெரிஞ்சதும் நான்டா மாமா, நான்டா தாத்தா, நான்டா பாட்டின்னு சொந்தம் கொண்டாட வந்திருக்கீங்க. நீங்க சொந்தக்காரங்க. என்ன சார் அனாவசியமா பேசுறீங்க? எங்க குழந்தைய எங்க கிட்ட கொடுங்கன்னா கொடுக்க வேண்டியதானே உங்க டியூட்டி. எங்களுக்கு சட்டம் தெரியும் சார். 37-13 என்னுடைய துப்பாக்கியில தோட்டார பெட்டு வா. இதுக்கு எதுக்கு துப்பாக்கி தோட்டாவெல்லாம்? அவன் என்னமோ தெரியாம பேசிட்டான். நீங்க என்ன சொல்றீங்க? நான் கண்ணை மூடி 1, 2, 3ன்னு சொல்வேன். கண்ணை திறந்து பார்க்கும்போது இங்க ஒருத்தர் இருக்கக்கூடாது. சொல்லுங்க. 1, 2, 3. தம்பி, கல்யாணிக்கு வந்த துன்பத்தை போல வேற எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாதுப்பா. ஆமா, நீ யாரு? நான் பம்பாயில ஒரு அமெரிக்கன் கம்பெனில மேனேஜரா இருக்கேன். ஓஹோ. கல்யாணிக்கு நான் தூரத்து சொந்தம். கல்யாணிய பகவதிபுரம் ஸ்டேஷன்ல பார்த்ததா நமக்கு வேண்டியவங்க சொன்னாங்க. அதான் உங்களை பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். தம்பி, அந்த அப்பாவி பொண்ணு கல்யாணி யாரோ ஒரு அயோக்கியனை நம்பி ஏமாந்துட்டாப்பா. அவன் வருவான்னு 5 வருஷமா காத்துக்கிட்டு இருந்து கடைசியில் அவன் வராம போகவே மனசு ஒடிஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாப்பா. கல்யாணி இறந்து போயிட்டாளா? அவளை கண்ணீர் விட வச்சவன் கர்த்தருடைய நீதி சபையில குற்றவாளியா ஒரு நாள் கைகட்டி நிற்பான். இது சத்தியம். யார் தம்பி நீங்க? இது கல்யாணி தானே? கல்யாணியா? இல்ல, என் மக கல்பனா. ஓ, ஐ எம் சாரி. பரவாயில்ல, உட்காருங்க. ஆமா, என் மகளை பார்த்து ஏன் கல்யாணின்னு கூப்பிட்டீங்க? அது வந்து என் மனைவி கல்யாணி இவங்கள மாதிரியே இருப்பா. ஆனா அவ இப்ப இல்ல. அந்த ஞாபகத்துல அப்படி கூப்பிட்டுட்டேன். மன்னிச்சுக்கங்க. இதுக்கு போய் ஏன் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? ஆமா, நீங்க எந்த ஊருக்கு போறீங்க? மெட்ராஸுக்கு. நீங்க? நாங்களும் ஒரு முக்கியமான வேலையா அங்கதான் போறோம். மெட்ராஸ்ல எங்க தங்க போறீங்க? யாராவது வேண்டியவங்க இருக்காங்களா? இல்ல தம்பி, ஏதாவது ஒரு லாட்ஜில தான் இருக்க போறோம். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு லாட்ஜ் இருக்கு. அப்போ ரொம்ப நல்லதா போச்சு.
மிஸ்டர் என் பேரு பாஸ்கர். நீங்க சொன்ன அந்த லாட்ஜை ஏற்பாடு பண்ணுங்க. நல்லது நல்லது. அங்க அங்க ரொம்ப டீசன்ட் ஹோட்டல். மிஸ் கல்பனா, உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் எந்த நிமிஷத்துல இங்க கிடைக்கும். பணத்தை வீசி எறிஞ்சா வேணுங்கிற வசதி எங்க வேணாலும் கிடைக்கும். அப்படி சொல்லாதீங்க. இப்போ நாம எதிர்பாராம சந்திச்சோம். நீங்க யாரோ நான் யாரோ, ஆனா உங்களுக்கு உதவி செய்யணும்னு எனக்கு தோணுச்சு. எதுக்காக? பணத்துக்காகவா? ஏதோ ஒரு இனம் தெரியாத அன்பு. மிஸ் கல்பனா, இப்படித்தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் போறேன். மிஸ் கல்பனா, நான் 9ஆம் நம்பர் ரூம்ல தங்கி இருக்கேன். நீங்க எங்கேயாவது வெளியே போகணும்னா ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புங்க. நான் துணைக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கேன். நான் வரேன். ஒருத்தர் மனப்பூர்வமா நேசிச்சோம். ஒரு நாள் யாருக்கும் தெரியாம ஊரை விட்டே கிளம்பிட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட அவளை ஒப்படைச்சிட்டு நான் வேலை தேடி வெளியூர் போறேன். திரும்பி வந்து பாக்குறப்ப என் மனைவி இறந்துட்டாங்கிற செய்தியோட என் குழந்தையும் காணாம போயிடுச்சுங்கிற பேரிடி எனக்கு காத்துக்கிட்டு இருந்தது. இப்ப என் குழந்தை ஒரு போலீஸ் அதிகாரி பாதுகாப்புல இருக்கு. அதுக்கு லாட்டரியில ₹1,00,000 பரிசு விழுந்திருக்கு. அப்படியா? ஆமாங்க. ஆனா எனக்கு அந்த பணம் முக்கியம் இல்ல, என் குழந்தை தான் எனக்கு வேணும். அது நீங்க நேர்லயே போய் கேட்க வேண்டியதானே? அதுலதான் ஒரு சிக்கல் இருக்கு. அதை ஏன் குழந்தை தான் சொல்ல இப்ப நான் ஆதாரம் இல்லாம இருக்கேன். உருவத்துல என் கல்யாணிய புறவே இருக்கிற நீங்க கொஞ்ச நேரம் என் மனைவியா நடிச்சீங்கன்னா. என்ன நினைச்சீங்க? கல்பனா, தப்பா நினைக்காதீங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லை. நீங்க இந்த உதவியை செய்வீங்கன்னா எனக்கு என் குழந்தை கிடைக்கும். ₹1,00,000 பணமும் கிடைக்கும். ஆமாங்க. அதனால எங்களுக்கு என்னப்பா லாபம்? அவர் கேட்கறது நியாயம் தானே? நீங்க சொல்ற காரியமும் ஆபத்தானது. அதுல ஆதாயம் இல்லாம இறங்க முடியுமா? என்ன சொல்றீங்க? நீங்க நினைக்கிற அந்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சு கொடுத்தா நீங்க என்ன கேட்டாலும் தரேன். பாவம், பிள்ளைய பிரிஞ்சு ஏங்குற நீங்க உங்க பிள்ளைய எடுத்துக்கங்க. வர்ற படத்தை நாங்க எடுத்துக்கிறோம். மிஸ் கல்பனா, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? அந்த பணத்தை வச்சுதானே தாய் இல்லாத என் பிள்ளைய நான் காப்பாத்தணும். அதுவும் வாஸ்தவம் தான். சரி, வர்ற பணத்துல ஆளுக்கு பாதி. 50,000? இது ரொம்ப பேராசை. பிளீஸ், ₹10,000 கொடுத்தறேன். மிஸ்டர், இந்த பேரம் பேசுறதுல எனக்கு பிடிக்காது. ஒரே வார்த்தை, ₹25,000 கொடுத்துடணும். அதுவும் நான் காரியத்தை முடிச்சு கொடுத்த உடனே என் கைக்கு வந்துடணும். அப்பா, சம்மதமானு கேளுங்க. தம்பி, இப்படிப்பட்ட காரியத்துல எல்லாம் என் மக தலையிடுறதே அபூர்வம். ஏதோ உங்க மேல இறக்கப்பட்டு சம்மதிச்சிருக்காங்க. மிஸ் கல்பனா, நீங்க கேட்ட பணத்தை நான் கொடுத்துறேன். போதுமா? சம்மதம்னு சொல்லுங்கப்பா. ஐயா வரேன்னு சொன்னாரு. உள்ள வந்து உட்காருங்க பிளீஸ். லட்சுமி. லட்சுமி, அம்மா, லட்சுமி, இத்தனை நாளே உங்க அம்மா போயிட்டேன். மாமா, இதுதான் எங்க அம்மா. நீங்க நான் குழந்தையோட அப்பா. அம்மா, இந்த அப்பா அன்னை கிளியும் தள்ளிட்டாங்க. லட்சுமி, அடையாளம் தெரியாம அப்படி தள்ளிட்டா. என்ன மன்னிச்சிருக்கண்ணா, என்ன மன்னிச்சிரு. வாங்க உட்கார்ந்து பேசுவோம். குழந்தை மேல இவ்வளவு பிரியமா இருக்கிற நீங்க இத்தனை நாள் லட்சுமிய அனாதைய போல அலட்சியமா விட்டுட்டீங்களே. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவன் நான் தான். குற்றம் என் பேர்ல தான். வேலை தேடிக்கிட்டு வெளியூர் போயிட்டேன். திரும்பி வந்து பார்த்தா மனைவி ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கமா போயிட்டாங்க. பத்திரிகையில உங்க செய்தியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தோம். அம்மா, எனக்கு லாட்டரியில ₹10,000 வந்திருக்கு. எங்களுக்கு லட்சம் பெருசு இல்லம்மா, நீ தான் பெருசு. லட்சுமி, உங்க அம்மா கூட போறியாமா? ஓ, போறேன் மாமா. வெரி குட். மிஸ்டர் பாஸ்கர், ஒரு நிமிஷம் வர்றீங்களா? அந்த அப்பா இல்ல. நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். பாஸ்கர், உனக்கு ஒரு அழகான மனைவியும் அன்பான குழந்தையும் கிடைச்சிருக்காங்க. இனிமேலாவது நீ திருந்தி நடப்பேன்னு எதிர்பார்க்கிறேன். சார், சந்தர்ப்பவசத்தால ஒரு சமயம் நான் கெட்டவனா இருந்தேன். இப்ப நான் திருந்திட்டேன் சார். உன் நன்மைக்காக சொல்றேன். வர்ற பணத்தை நல்ல முறையில பயன்படுத்தி குடும்பத்தோட சந்தோஷமாயிரு. நாளை காலையில 2 பேரும் வாங்க, பேங்குக்கு போய் பணத்தை உங்க பேர்ல மாத்திட்டு வந்துடுறேன். ஓகே? தேங்க்யூ சார். காமா.
அப்ப நாங்க புறப்படுறோம் சார். குழந்தை இப்பவே கூட்டிட்டு போறீங்களா? ஆமா. என் குழந்தைய பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. அதுக்கு இல்ல. சரி, கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் இருமா வரேன். அத்தை லட்சுமி, அத்தை இங்க வாயே. இதெல்லாம் எங்க அப்பா, இதெல்லாம் எங்க அம்மா. நம்ம லட்சுமிய கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஜோசப், குழந்தையுடைய பைய கொண்டா. லட்சுமி, உனக்கு ஃப்ராக் வாங்குதாமா நான் கடைக்கு போயிருந்தேன். இந்த வச்சு. குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. அப்ப நாங்க வரோம்.